ஹலோ யூடியூப் ஃபேமிலி, இன்றைக்கி நம்ம வந்து கோயம்புத்தூர் போகிறோம். கோயம்புத்தூர் வந்து காலேஜ் விஷயமாக நான் வந்து காலேஜ் போடுறதுக்காக கிளம்பிகிட்ருக்கோம். காலேஜ் போய்ட்டு அப்படியே அங்கேருந்து எங்கேயாவது பக்கத்தில் ஸ்பாட்டு ஊட்டி எங்கேயாவது போயிட்டு வருவோம். இங்கேருந்து போய் மதுரையில் போய் மனோஜை பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படி கிளம்ப வேண்டியதான். காலையில் 4 மணிக்கு கிளம்புறதா இருந்துச்சு, கொஞ்சம் லேட் ஆகிட்டு 6 ஆகிட்டு மணி. நம்ம போயிடலாம் சீக்கிரம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக மதுரை ஹைவே பார்த்து போயிட்டுருக்கோம். மதுரை ஹைவே பிடிச்சோன்னே போன தடவை நம்ம மூணார் போனோம்ல, அதே ரூட்டு தான். அப்படியே அங்கே போய் அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட வந்து மனோஜ் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு வந்து கோல்டு ஃபீவர் என்னன்னு தெரில. ஹாஸ்பிட்டல் போகணும். இப்போ வேறு டெங்கு வேறு பரவிக்கிட்டே இருக்குது. டெங்குவாக இருக்கக்கூடாது. சரி, ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணியாச்சு. காலேஜ் அட்மிஷன் வேறு கண்டிப்பாக போட்டே ஆகணுங்கிறனால ஃபீவர் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. காலைலே டேப்லெட் போட்டு தான் வந்தேன், சரியாயிரும்னு நினைக்கிறேன். நான் பழக்க தோஷத்தில் நேராக பாலத்தில் ஏறாமல் கீழே இறங்கிட்டேன். எப்போயுமே அந்த சைடு திருநெல்வேலி சைடு தானே ட்ரிப்பு போடும், அந்த சைடுன்னு சொல்லிட்டு கீழே வழியாக திருநெல்வேலி போகிறதுக்கு போயிட்டேன். இப்போ கீழே வழியாக பிடிச்சி அந்த சைடு மதுரை ஹைவேக்கு போய்கிட்டு இருக்கோம். எனக்கே சிரிப்பு வருது. ஓகே, இப்போ ஹைவே பிடிச்சாச்சு. நம்ம அப்படி இந்த தடவை ரொம்ப ஸ்பீட்லாம் எடுக்க வேண்டாம், ஸ்லோவாகவே தான் போகணும். வீட்டிலே ரொம்ப அட்வைஸ் பண்ணி தான் அனுப்பி விட்டாங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் ட்ரிப்பு போகிற வீடியோலாம் வீட்டில் பார்க்குறாங்க. வீட்டில் பார்த்துக்கிட்டு ஏன் இவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டு ஒரே திட்டுவனே. அதனால் இந்த தடவை கண்டிப்பாக மெதுவாக தான் போகணும். லேட்டானாலும் பரவாயில்ல, ஒரு 1 hour லேட்டாக போகிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் இந்த தடவை கொஞ்சம் மெதுவாகவே அப்படி ஸ்லோவாக போக வேண்டியதான் மதுரை வரைக்கும். அதுக்கப்புறம் அவன் மனோஜ் வந்துட்டானா அப்படி பொறுமையாக, மனோஜ் சிங்கிளாக வரானா இல்லை யாரையா கூட்டிகிட்டு வரானான்னு தெரில. அதுக்கப்புறம் அப்படி பொறுமையாக போயிட்டு இன்னைக்கு டைம் இருந்துச்சுன்னா இன்றைக்கே போய் காலேஜில் அட்மிஷன் போட்டுடலாம், இல்லைன்னா நாளைக்கு தான் போகணும். கிளைமேட் வந்து நல்லா இருக்குது. நம்ம காலைல 4 மணிக்கு கிளம்பியிருந்தோன்னா ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. 6 மணிக்கு கிளம்புறனால அந்த சன்ரைஸ் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சன்ரைஸு நல்லா அந்த ஆரஞ்சு கலரில் சூப்பராக தெரியுது. வெயில் வர்றதுக்குள்ளே நம்ம மதுரை போயிட்டோன்னா அதுலேருந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு 3 hours ஆகும். மதுரை இங்கேருந்து ஒரு 2 hours. அதனால் ஒரு 5 to 6 hours வந்து நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆகிடலாம்னு நினைக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவு வந்தாச்சு. வண்டி ஏன் ஸ்பீடு போக மாட்டேங்குன்னு தெரில, 100லேயே தான் க்ரூஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே ஏறினா ஒரு மாதிரி வண்டி முட்டுது. ஏர் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஏர் செக் பண்ணணும். ரொம்ப ஸ்பீடு ஏற்றி பார்த்தேன். இப்போ 120க்கு மேலே போக மாட்டேங்குது. இப்போ ஏதாவது பெட்ரோல் பங்கில் நிப்பாட்டிட்டு பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். வண்டியில் வேறு என்னாச்சுன்னு தெரில, வண்டி வந்து 120க்கு மேலே போக மாட்டேங்குது. என்னாச்சுன்னு தெரில. இன்ஜின் ஆயில் மாத்திரம்னு நினைக்கிறேன். சர்வீஸ் ரீசெட் வேறு இன்னும் கிட்டத்தட்ட 1300 kilometers தான் இருக்குது. அதனால தான் ஸ்பீடு போக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். தெரில என்னென்னு. இதுவரை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. 130 இப்போ தொட மாட்டேங்குது. சரி, நம்ம கோயம்புத்தூர் போயிட்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் என்னன்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன். மதுரை ஓரளவு கிட்ட வந்தாச்சு. மெதுவாக தான் வந்தோம், அதனால தான் இந்த தடவை லேட் ஆகிட்டு. போன தடவை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்தனால கிட்டத்தட்ட நம்ம 1 hour கிட்டே மதுரை ரீச் ஆகியாச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட 1.5 hours மேலே தாண்டிட்டு இன்னும் மதுரை போகல, மெதுவாக தான் போயிட்டுருக்கோம். வீட்டில் அவ்வளோ தடவை சொன்னனால தான் அந்த தடவை ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். இப்போ
மதுரை தாண்டி டோல்கேட் தாண்டி நம்ம திண்டுக்கல் ஹைவே பிடிச்சி மனோஜை கூப்பிட்றதுக்காக போய்கிட்டு இருக்கோம். அந்த மதுரை ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்களே, அந்த ரிங் ரோடு கிட்ட ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். போன தடவை நின்றுப்போம்ல நாங்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். போன தடவை நின்று அதே இடத்துக்கு போனால் அவன் அங்கேருந்து வந்துடுறேன்னு சொன்னான். போயிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கணும், அப்படியே கிளம்ப வேண்டியதான். வீட்டுக்கு போய் சார்ஜ் போடலான்னு பார்த்தோம், இங்கேயே டைம் ஆயிடுச்சு. கோயம்புத்தூர் இப்போ கிளம்புனா தான் ஒரு 12 மணிக்குள்ளேயாவது கோயம்புத்தூர் ரீச் ஆக முடியும். அதனால் சீக்கிரம் கிளம்பணும். இங்கே ஒரு அரை மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தான் வாரான், நான் வந்துட்டான். இவ்வளோ பெரிய பேக் எடுத்து வரான். கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஸ்டே பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். அது வீடு வெக்கேட் பண்ணி வரியா? ஆமாம். ஓகே, நம்ம இப்போ மனோஜை கூப்பிட்டாச்சு. மனோஜ் வந்துட்டுருக்கான். அப்படியே நம்ம இப்போ கோயம்புத்தூர் கிளம்ப வேண்டியதான். ஏற்கனவே இங்கேயே லேட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து திண்டுக்கல் ஹைவே பிடிச்சி கோயம்புத்தூர் அந்த இதில் போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 3 to 4 ஹவர்ஸில் வந்து கோயம்புத்தூர் போயிடலான்னு நினைக்கிறேன். பின்னாடி வந்து மனோஜ் வந்துக்கிட்டு இருக்கான். அவன் கூட ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வந்துருக்குறான். போன தடவை ட்ரிப் வந்தப்போ அந்த பையன் வந்திருப்பான்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ மனோஜ், நான், அந்த பையன் ரோஹித் 4 பேர் போய்கிட்டு இருக்கோம். ஓகே, திண்டுக்கல் டோல்கேட் வந்துருச்சு. இன்னும் திண்டுக்கல் டோல்கேட் இதிலேருந்து கரெக்டாக 1.29 கிலோமீட்டர்ஸ்னு நினைக்கிறேன். திண்டுக்கல் டோல்கேட்லேருந்து அதுக்கப்புறம் அப்படியே கோயம்புத்தூர் ஹைவே பிடிச்சி அப்படியே போக வேண்டியதான். கோயம்புத்தூர் போய் ஈசா போகணும். ஈசா ஊட்டி பிளான் தெரில. காசு இருந்துச்சுன்னா ஊட்டி போவோம், இல்லைன்னா ஈசா யோகா டெக்கத்தலானில் போய் டென்ட் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. இங்கேருந்து கோயம்புத்தூர் இன்னொரு 150 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ரோடு வந்து ரொம்ப பிரமாதமாலாம் ஒன்றும் இல்லை. இந்த ரோடு ஹைவேல போய் ஜாயின் ஆகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது ரோடு. அந்த சைட்லேருந்து நிறைய வண்டி வந்துக்கிட்டே இருக்குது, ஓவர்டேக்கும் அடிக்க முடியல. ஓகே, சீக்கிரம் கோயம்புத்தூர் போயிடலான்னு நினைக்கிறேன். இந்த ரோடு நல்லா இருக்குது. இவ்வளோ நேரம் வெயிலில் வந்துட்டு கொஞ்ச நேரம் இணலில் இருக்கிறதுக்கு இந்த திருப்பி வெயில் வந்துருக்கு. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பியிருக்கலாம் போல். மனோஜ் 4 மணிக்கு கிளம்ப சொன்னால் கிளம்புறதுக்கே 6 மணி ஆயிடுச்சு. ஹலோ கைஸ் அண்ட் கேர்ள்ஸ், நான் ரோஹித்து. சதீஷ்க்கு தலைவலிக்குதான் பயங்கரமாக. அவனுக்கு உடம்பு வேலை சரியில்லை, அதனால் கொஞ்சம் தூரம் நான் ஓட்ட போகிறேன். ஆமாம், சாப்பிட்ருமா? ஓகே, சாப்பிட போகிறோம். ஹோட்டல் எதில் போனேன், ஹைவே ரோட்டில் போனால் இது கிலோமீட்டர் கூட. வேணாமா? சரி, ரைட்டு. பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்கு. வழக்கம் போல் இப்போ நான் ஒரு மீமை போடுவேன், காசு இல்லைப்பா. வெயில் வேற வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம ட்ரிப்புனா மழை பெய்யணும், மழை இன்னைக்குன்னு பார்த்து பெய்ய மாட்டேங்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹோட்டல் ரொம்ப பெரிய ஹோட்டலுக்கும் போகக்கூடாது, ரொம்ப சின்ன ஹோட்டலும் போகக்கூடாது. ஏன்னா இப்போ நிறைய இடத்துல சாப்பாடு சாப்பிட்டு செத்துடுறாங்க. அதனால் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஹோட்டலை தேடிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஒரு வழியாக ஒரு ஹோட்டலை பார்த்துட்டோம். கிடைக்காத சாப்பிட்டுட்டு கோயம்புத்தூரில் போய் லஞ்ச் நல்லா சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். 20 minutes later. ஓகே, சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து மனோஜ் வண்டி ஓட்டுறேன்.
ஆர்சி. நானும் சதீஷும் மனோஜ் வண்டியில் வரோம். மனோஜ் வந்து சைஸோட ஜாராவில் வரான். சவுண்டு சூப்பராக இருக்கு. இப்போ வர ஆர்சியிலலாம் சவுண்டு இந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த சவுண்ட் ரொம்ப பிடிக்கும். இன்னும் ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கோயம்புத்தூர். நான் ஸ்டாப்பாக அடித்து போகணும். மணி போய் 10:30 ஆயிடுச்சு. ஒரு 12:30க்கெலாம் அங்கே ரீச் ஆனா காலேஜுக்கு போகணும். அந்த வேலைகளெல்லாம் முடிச்சிடலாம். கோயம்புத்தூர் இன்னும் 86 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கோயம்புத்தூருக்குள்ளே வந்தாச்சு. இப்போது ஹிந்துஸ்தான் காலேஜுக்கு போகணும். காலேஜ் போய் வேலையை முடிச்சுட்டு ரூமில் போய் திங்ஸ்லாம் வச்சுட்டு அப்புறம் சாப்பிட போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். மிலிட்ரி இண்டியா கொண்டு போகிறாங்க. இங்கே அவியேஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு மிலிட்ரி வண்டி. வாவ், இந்த வண்டி இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுதான் காலேஜ். வண்டி உள்ளே விடக்கூடாதா? என்ன சொல்கிற? காலேஜுக்கு வந்துட்டோம், ஆனால் வண்டி உள்ளே விடக்கூடாதா? எதில் விட? லெஃப்டா? இப்படியா? ஓகே, சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போது ரூம் தேடணும். ரொம்ப நேரமாக ரூமே கிடைக்கல. அதனால் மனோஜை வந்து போய் எவ்வளோ ரூம் பார்த்துரு, நானும் சதீஷும் போய் காலேஜ் ஒர்க்கை முடிச்சிடுறோன்னு சொன்னேன். இப்போ நேரம் நம்ம காலேஜில் போய் அட்மிஷனை போட்டு அந்த வேலையை முடிக்கணும். ஏன்னா ஈவினிங் ஆயிடுச்சுன்னா மூடிடுவாங்க. ஆல்சோ அங்கே ரொம்ப க்ரௌடடாக இருந்துச்சு, டிராஃபிக் ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கோம். என்னடா பசங்க காலேஜுக்கு இவ்வளோ அவசர அவசரமாக போகிறாங்களே, அவ்வளோ ஆர்வமானு பார்க்கிங்களா? இப்போ அட்மிஷன் போடணுங்கிறதுனால தான் இவ்வளோ ஸ்பீடாக போகிறோம். இது கிளாஸ்லாம் ஆரம்பிச்சுன்னா செகண்ட் பீரியடில் போய்க்கலாம். அப்படிதான். இதில் ரைட்டு தானே? இதில் காலேஜ் வந்துட்டா? இங்கே எங்கேயாச்சும் இங்கே இருக்கணும். ஏதாச்சும் கடையில் கேட்டு பேர் வச்சுருப்பாங்க. இந்த கடையில் கேளு. இங்கிட்டியா? காலேஜுக்கு வந்தாச்சு. டைம் என்ன? டைம் 3:40க்கே வந்துட்டோம். One eternity later. ஓகே, ஸோ கோயம்புத்தூருக்கு மெயினாக வந்த வேலை முடிஞ்சது. இப்போது ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு முடிஞ்சால் நைட் எங்கேயாச்சும் ஊர் சுற்றணும். 3 கிலோமீட்டர்ஸா?
இல்லை என்னது தட்டுது பின்னாடி நம்ம பிளேஸ் ரைட்டா எங்கே தெரியலையே செம சண்டேஸ் பின்னாடி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கவாசகி மை டாட் பி லைக் நம்ம குடும்பத்துக்கு தேவையா கோபி